ஓகே கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன வந்து பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி வேறு பின்னாடி உடுத்திட்டே இருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து வானல் வச்சாச்சு, ஆயிலும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்படி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், வதங்கிக்கிட்டே இருக்குது, வதங்கட்டும். இதை வதங்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக வந்துட்டு சால்ட் போட்டுக்கலாமா? இருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம சால்ட் எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டக்குனே வதங்கும். கொஞ்சம் வதங்கி இருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வெங்காயம் போட்டு இதெல்லாம் வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து தயிர் சாதம் அப்புறம் சாம்பார் ரைஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி அம்மா வந்துட்டு சாப்பாடெலாம் வந்து வடித்து வச்சுட்டாங்க. இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாப்பாடெலாம் வடித்து வச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிவிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆக்கிட்டு அதுக்கடுத்தது வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி தயிரும் வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் ஆக்சுவலி ஒரு மெத்தடில் தயிர் வந்து தாளிப்போம், அது செம்மையாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டொமேட்டோ ஃப்ரை வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தயிரை வந்து தாளிச்சிக்கலாம். அம்மா, எனக்கு அந்த தயிர் தாளிக்க கொஞ்சம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு கொடுமா. ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிட்டே இருக்குது, வதங்கட்டும். இன்னும் நல்லா பார்ப்போம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு குக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு ஆக்சுவலி நைட்டு ஒரு குக்கிங் வந்து எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியல. ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து செஞ்சாச்சு. அந்த டிஷ்லாம் நீங்கள் சமைச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அதை வந்து செஞ்சு, ஏன்னா இப்போ தானே சாப்பிட்டோம், திரும்ப இப்போவே செய்ய முடியாதுல்ல. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அது கூட வந்துட்டு இதை போட்டால் ஓகேவா இருக்கும். இப்போ நாம் இது எல்லாத்தையுமே எடுத்து இப்படி நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் போடலாம். அதே மாதிரி அந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிங்கன்னா இப்போது இதில் வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்துட்டு இதுவாக இருக்கக்கூடாது, ஃப்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வந்து செமியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த சாந்துலாம் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரையில். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். எடுத்து போட்டாச்சா? இப்போ என்ன இதில் ஒன்று கூட இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டு கோழிக்கு இப்போ தான் வெடிஞ்சிருக்கு போல, இப்போ தான் கொத்தரப்போன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து இருக்காங்க. இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மஞ்சள் தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் சொல்ல போகலாம், வந்து ஈவினிங் டைமில் செம்ம மழை வருது, அதனாலவே வந்துட்டு கோல்ட் ஆகுது. ரெண்டு கையில் வதக்கலாம், ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வதக்கலாம். நான் இப்போ வந்து ஒரே கையில் வதக்குறேன் அப்படின்றதுனால வந்துட்டு ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டே வதக்குறேன். அதனால் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு இதுவாகட்டும், மஞ்சத்தூளோட வாசனை வந்து போகட்டும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து மஞ்சத்தூளே போடலை, மிளகாத்தூளே போடலை. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு
கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து மிளகா இது வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி இருந்தால் பிடிக்கும்னா கொஞ்சம் லைட்டாக செமி சாலிடாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்காது. ஏன்னா இப்போ இது மாதிரி லிக்விடாக இருக்குன்னா இல்லைன்னா நம்ம வந்து நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பொட்டேட்டோ நல்லா வரும், இல்லை அந்த பொட்டேட்டோ வந்து ஒரு ஸ்மெல் வரும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த மிளகாத்தூள் போட்டுட்டோம். இப்போ லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃபுல்லாக அதில் ஃபில் ஆகிற அளவுக்கு. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது. ஓகேவா? இப்போது வந்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குது, அதை நம்ம வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். பார்க்கலாம் இருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கிட்டே போயிட்டு காமிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உப்பு கொஞ்சம் லைட்டாக இல்லை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இந்த டீஸ்பூன் ஃபுல்லாகவே உப்பு போட்டேன். அப்போது பாருங்கள், இப்போ வந்து உப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சமாக போட சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங் எடுத்த உடனேவே வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. தண்ணிலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம், குழம்பு தூள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது வந்து ரெடி ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வந்து போட்டாச்சு உப்பு. நெக்ஸ்ட் இது அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் எப்பயுமே வந்துட்டு இதால் தான் மூடி வைப்போம். இட்லி குண்டா மூடி இருக்குல்ல, இதை வச்சு மூடி வச்சிருவோம். இப்போ இது வந்துட்டு அதுவே வேகட்டும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை பார்க்கலாம். நம்ம இப்போ இதை வந்து மூடி வச்சுருந்தோம்ல, இது வந்து பார்த்து எடுக்கணும், இல்லை ஆவி கையில் அடிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து எவ்வளோ வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓகே, குறையட்டும். வாசனை வருது. இப்போ திரும்ப மூடி வச்சிடலாம். அடி பிடிச்சிருக்கா, எந்த அளவுக்கு தண்ணி இதுவாக இருக்குதுன்னு பார்க்க தான் இப்போ வந்து செக் பண்ணேன். இருக்குது தண்ணி ஓரளவுக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 4 மினிட்ஸ் அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு இதில் தண்ணிலாம் இல்லாமல் ஆகிடுச்சா. இப்போது நம்ம வந்து பொட்டேட்டோ வந்துட்டு இதுவாகிருக்கா, வெந்திருக்கான்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணணும். இப்போ இருங்க, நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் அப்படியே அதில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கையில் என்னால் வதக்க முடியல. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், வதக்க முடியல. இருங்க, நான் இதுக்கு வந்து வதக்கிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லாவே வந்து வதக்கியாச்சு. தொண்டை ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து பொட்டேட்டோ வெந்துடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், உள்ளே போயிடுச்சா. ஸோ தான் வெந்துடுச்சு. பாருங்கள், ஸோ நல்லா தான் வெந்துருக்கு. இப்போ நம்ம இதை வந்துட்டு அவ்வளோதான், அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஆயில் கொஞ்சம் லைட்டாக வேணுன்னா போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது எதுக்கு வந்துட்டு காலையிலே வந்துட்டு நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோடய சிஸ்டர்லாம் வந்து ஸ்கூல் போயிருக்காங்கள்ல. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு சாந்தா வந்து செஞ்சுட்டு அதில் வந்து ஒயிட் ரைஸை போட்டு கிளறி வச்சுருவாங்க அவங்களுக்கு ஸ்கூலுக்கு. இது ஆக்சுவலி பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதுமே எங்கள் மம்மி இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பாருங்கள். அவங்க இதை வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். அப்படியே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்துட்டு தயிருக்கும் நாங்கள் வச்சு சாப்பிட்டுப்போம். அதுவும் இல்லாமல் எனக்கு கர்ட் ரைஸ்க்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரைனா அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ இறக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளறலாம். அது எப்படி கிளறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒயிட் ரைஸை வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஒருத்திக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஒயிட் ரைஸ் போட்டாச்சு. ஏன்னா நாங்களும் வந்துட்டு எதாவது சாப்பிட போகிறோம். இதை கிளறி வச்சுட்டு அப்புறம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இது ஒருத்திக்கு போதும். இப்போ நம்ம செஞ்ச இந்த பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குல்ல, இப்போது இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாமா. இதை வந்து நிறையாவே போட்டு செஞ்சால் தான் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இருங்க உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கிளறிக்கலாம்.
சரி நீ வேலைக்கு வரல மணி அவங்க வேலை கூப்பிட்டு ஓகே கிளறியாச்சு. இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம டொமேட்டோ ரைஸ்லாம் செஞ்சு கொடுக்குறோம்ல அப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ஓகே இப்போ இது வந்துட்டு அவங்க டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து தயிர் எப்படி தாளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தயிர் இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பயுமே இப்படி தான் தயிர் வந்து தாளிப்போம். ஓகே பேன் வந்து காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி வந்து இஞ்சும் அப்புறம் மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து கலருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அந்த தயிரில் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தயிர் வந்து தாளித்து சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ரைஸ். எடுத்துகிட்டு வந்து தயிரில் ஊற்றிக்கலாம். ஓகே இப்போ இந்த தயிரை வந்து நல்லா கொலைய விட்ட சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான். நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு வந்து தயிரும் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி குக்கிங் வீடியோ வேணும்னா ஜாராஸ்ரீ விலாகில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாராஸ்ரீ விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.